சொல்கிற விதத்தில் சொல்லணும். பிள்ளைக்கு பால் எடுத்து சோறு ஊட்டக்குள்ளே நிலா சோறு காட்டி ஊட்டுறது இல்லை, அதுமாதிரி ஊட்டுறது தான். காலப்போக்கில் நிறுத்திங்க. பழகிருந்தால் கூட நிறுத்திங்க. கண்டிப்பாக அழிவு தான். எந்த வகையிலையும் போதை நம்மளை அழிச்சிடும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. மது புகை மனித பகை தான், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த கொக்கைன்லாம் தொட்டுறாதீங்க. யாராவது கொடுக்குறான், இதை கொண்டு கொடு எதுவும் செஞ்சிடாதீங்க. உங்கள் லைஃபே போயிடும். போலீஸ் பிடிச்சதுன்னு வைங்க, 10 வருஷம் நீங்கள் உள்ளே தான் இருப்பீங்க. பெயில் இருக்காது, கேக்கைன்னு ஆதி இருக்காது, வீட்டிலேருந்து 10 வருஷம் இன்கம் சோர்ஸ் இருக்காது. நீங்கள் உங்கள் வாழ்க்கை ஜீரோவாகி சின்னாபின்னமாகவே நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். நான் இப்படி வாழுங்கள்னு சொல்லுகின்ற எல்லா தகுதியும் எனக்கு இருக்குது. ஏன்னா எப்படியெல்லாம் வாழக்கூடாதோ அப்படிப்பட்ட மனிதரோடு நான் பயணித்து கொண்டு இருக்கிறேன். என்னுடைய அன்றாட வாழ்வியலே குற்றம் செயல் செய்கிறவங்கள தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காலையிலேருந்து நைட்லேருந்து எனக்கு வர்ற ஃபோன் கால்ஸ் வேறு யார் பண்ண போகிறது? இந்த மாதிரி யூடியூபர்ஸ் யாராவது அடித்தாதான் ஒரு மனசு நிம்மதியாக இருக்கிறது. உங்கள்கிட்ட பேசக்குள்ள நிம்மதியாக இருக்குது. மற்றபடியெல்லாம் எல்லா நேரமும் ஒரு ஒரு பிளாக் ஸ்டோரிஸ். இப்படி ஒரு சொசைட்டி இருக்குமான்னு நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன். இப்படி ஒரு சமுதாயம் இருக்குமா? இருக்கே, ஆதாரத்தோடு இருக்கே இந்த சமுதாயம். லட்சுமணன் தண்ணி அடிச்சதுன்னா லட்சுமணன் குடிச்சிட்டேன், அந்த ஆன்லாம் என்கிட்ட இல்லை. ஆமாம், குடிப்பாங்க தான் வயிற்றில் பிள்ளைகளே இருக்கலாம். யார் கேட்டால் அவங்களோட வாழ்க்கை முறையே அது. வயிற்றில் குழந்தை கூட இருக்கலாம், கல்யாணம் ஆகாம கூட இருக்கும். அதெல்லாம் அவங்க வாழ்வியல் முறை. ஆனால் நம்ம இளைஞர்கள் சொல்கிறேன், போதையில் மாட்டிக்கிடாதீங்க.